பேரன்பு சீரியல் செப்டம்பர் 8 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. மங்கை ஐயப்பன் பாண்டியன் 2 பேரும் சொன்னதை கேட்டு சண்மதி எப்படியோ ராஜிமா வீட்டுக்கு வர ஒத்துக்கிறாங்க. ராஜிமாவும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சண்மதியை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜிமா சண்மதி கிட்ட கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீ எந்த ரூமில் இருக்கணும்னு சொல்லு, அந்த ரூமை நான் உனக்கு கொடுத்துட்றேன். உனக்கு என்ன பிடிக்கும், என்ன சமைக்கணும்னு ஸ்வேதா கிட்ட சொல்லியிருக்கேன். என்னதான் கிச்சன் பக்கமே போவேனான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் நீ ஆஃபீஸ் போகிறதுக்கு எந்த கார் வேணும்னு சொன்னேன்னா அப்படின்னு ராஜிமா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வேண்டாம், இந்தாங்க இந்த நகையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா கிட்ட கொடுக்க, இன்னும் என் மேலே நீ கோவமாக தான் இருக்கியா சண்மதி அப்படின்னு ராஜிமா கேட்க, ஆமாம் ஏமாற்றி நடத்தின கல்யாணம், அதை கல்யாணமாகவே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, உங்களாலாம் மன்னிக்கலாம் முடியாது, அவ்வளோ பெரிய மனசெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க, உன் மனசில் இருக்கிறத பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சண்மதி. உன்னோட கோவம் நியாயமான கோவம். நாங்கள் எந்த ஒரு காரணம் சொல்லியும் அதை நாங்கள் நியாயப்படுத்த முடியாது. உங்ககிட்ட மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு ராஜிமா சொல்ல, வேண்டாம் நீங்கள் முயற்சியெல்லாம் பண்ண வேணாம், என்னை சமாதானப்படுத்தவும் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் உடம்பு சரியாக வரைக்கும் உங்கள் கூட நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன் எங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சண்மதி கேட்க, இல்லை ஆனால் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னை வந்து பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு போன அடுத்த நாளே நீ வரும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சண்மதி, நான் உன்னை தொந்தரவுப்படுத்த மாட்டேன், உன்னை எதுக்கும் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். நீ எங்களை வெறுத்தாலும் கோவப்பட்டாலும் எங்களை மன்னிக்க மறுத்தாலும் நீ என்னை பக்கத்தில் இருக்கிறது யானை பலம். என்னடா நம்ம பிடிக்கலன்னு சொல்கிறோம், கோவமாக இருக்கோன்னு சொல்கிறோம், ராஜ்யமா நம்மள பெரிய பலம்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறியா? ஆனால் யானைக்கு தன் பலம் தெரியாத மாதிரி நீ எனக்கு எவ்வளோ பெரிய பலம்னு உனக்கு புரியாது அப்படின்னு ராஜிமா சண்மதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.